நாம் பள்ளியில் படித்ததுதான் ஒரே பாடம் என்றார். வாழ்க்கையில் படிப்பதும் ஒரே பாடம்தான். கூட படித்த மாணவரிடம் நீ உள்ளத்தை பறிகொடுத்தாய். கதை எழுத வந்த ஆசிரியரிடம் நான் உள்ளத்தை பறிகொடுத்தேன். முடிவில் 2 பேருக்குமே காதலில் தோல்விதான். மனு, பார்த்திபன் தன் குடும்பத்திற்காக காதலை தியாகம் செய்தான். நீயும் தங்கைக்காகவும் உன் காதலருக்காகவும் உன் காதலை தியாகம் செய்தான். ஆனா என் நிலை வேறு. நான் வஞ்சிக்கப்பட்டு விட்டேன் மனோ, வஞ்சிக்கப்பட்டு விட்டேன். என் கதைதான் உன் கதையும், உன் கதைதான் என் கதையும், என் கதைதான் உன் கதையும், உன் கதைதான் என் கதையும். பாதையில் தான் சிறு மாற்றம், பயணத்திலே மாற்றம், ஏமாற்றம் ஏமாற்றம். உண்மை என்ற சொல் இருக்கும், ஊருக்காக பிறந்திருக்கும். உண்மை என்ற சொல் இருக்கும், ஊருக்காக பிறந்திருக்கும். பெண்மை என்ற புகழ் இருக்கும், பேச்சோடு நின்றிருக்கும். பெண்மை என்ற புகழ் இருக்கும், பேச்சோடு நின்றிருக்கும். பாதையில் தான் சிறு மாற்றம், பயணத்திலே மாற்றம், ஏமாற்றம் ஏமாற்றம். என் கதைதான் உன் கதையும், உன் கதைதான் என் கதையும். பாதையில் தான் சிறு மாற்றம், பயணத்திலே மாற்றம், ஏமாற்றம் ஏமாற்றம். காதல் என்ற சொல்லிருக்கும், கதையோடு முடிந்திருக்கும். கண்ணீர் என்று ஒன்றிருக்கும், கண்ணியர்க்கே பிறந்திருக்கும். அது கண்ணியர்க்கே பிறந்திருக்கும். உதட்டளவில் சிரிப்பிருக்கும், உள்ளத்திலே நெருப்பிருக்கும். உதட்டளவில் சிரிப்பிருக்கும், உள்ளத்திலே நெருப்பிருக்கும். உருவத்திலே அழகிருக்கும், வஞ்சமங்கே குடியிருக்கும். பெரும் வஞ்சமங்கே குடியிருக்கும். பாதையில் தான் சிறு மாற்றம், பயணத்திலே மாற்றம், ஏமாற்றம் ஏமாற்றம். தியாகம் என்ற சொல்லிருக்கும், காதலரை பிரித்து வைக்கும். காலம் என்று ஒன்றிருக்கும், கதைகளையே மாற்றி வைக்கும். நம் கதைகளையே மாற்றி வைக்கும். வாழ்க்கையிலே ஆண்களுக்கு காதல் ஒரு பந்தாட்டம். வாழ்க்கையிலே ஆண்களுக்கு காதல் ஒரு பந்தாட்டம். கண்ணியர்க்கு வாழ்விலது காலமெல்லாம் போராட்டம். நம் காலமெல்லாம் போராட்டம். பாதையில் தான் சிறு மாற்றம், பயணத்திலே மாற்றம், ஏமாற்றம் ஏமாற்றம். என் கதைதான் உன் கதையும், உன் கதைதான் என் கதையும். பாதையில் தான் சிறு மாற்றம், பயணத்திலே மாற்றம், ஏமாற்றம் ஏமாற்றம். அம்மா, உங்களை உடனே வீட்டுக்கு வர சொல்லி ஆபீஸுக்கு போன் வந்திருக்குமா? அப்படியா? பூங்கொடி, அப்ப நான் போயிட்டு வரேன். நீ கவலைப்படாம வீட்டுக்கு போ.
நில்பன், நீங்க என்னை எந்த இடத்துல நிறுத்தினீங்களோ அதே இடத்துலதான் நினைக்கிறேன். எப்ப வந்து என் ஒய்ஃப் மீட் பண்ணிய கூப்பிடுறேன். கௌரி, நல்லா தூங்கிட்டு இருக்கா? அத்தையை கூப்பிடவா? நிக்கிறிய உட்கார். எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் இப்படி வர்றீங்க ப்ளீஸ். மனோ, நான் உனக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டேன். கடவுள் கிட்ட கூட எனக்கு மன்னிப்பு கிடைக்காது. துரோகமா? கௌரியோட உங்களை மனக்கோலத்துல பார்த்த போது நானும் அப்படித்தான் நினைச்சேன். ஆனா நீங்க எந்த சூழ்நிலையில அந்த கல்யாணத்தை மேற்கொள்ள வேண்டி வந்ததுன்னு சின்னம்மா சொன்னப்போ உங்க மேல எனக்கு வருத்தமே ஏற்படலை. உங்க குடும்பத்துக்காக நீங்க செய்த தியாகத்தை கண்டு நானும் என்னை பத்தி ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். உன்னுடைய முடிவு நல்ல முடிவா இருக்கணும். உனக்கு ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை அமையணுங்கிறதா என்னுடைய பிரார்த்தனை. குடும்ப வாழ்க்கையா? நான் வாழ முடியாதவன். வாழ முடியாதவன்? விரும்பியவரை கணவராக அடைய முடியாத போது வாழ முடியாதவதானே. உங்களை கணவராக கருதினையும் உள்ளமும் அறிவும் இன்னொருவரை கணவராக கருத ஒரு நாளும் உடன்படாது. மனோ, ஒரு பெரும் துன்பத்தை இவ்வளவு பொறுப்புணர்ச்சியோடு தாங்கக்கூடிய சக்தி உனக்கு உண்டுன்னு நான் நினைக்கவே இல்லை. காதலுக்காக எதையுமே தியாகம் செய்யக்கூடியவர்கள் பலருண்டு. ஆனா காதலையே தியாகம் செய்யக்கூடிய துணிவு உன்னை போல கோடியில ஒருத்தருக்கு தான் இருக்க முடியும். மனோ, நான் சொல்றது கேளு. நீ வாழ வேண்டிய பெண். உன் முடிவை மாத்திக்க. நிச்சயம் உனக்கு புது வாழ்வு உண்டு. என்ன பொறுத்த மட்டும் இனிமே வாழ்வு பிரச்சனைக்கே இடமில்லை. நான் இப்படியே இருந்து மடிய வேண்டியது. எனக்கு மரணம் தான் விடுதலை. மனோ, நான் வாழ முடியாதவன். விரும்பியவரை கணவராக அடைய முடியாத போது வாழ முடியாதவதானே. உங்களை கணவராக கருதினையும் உள்ளமும் அறிவும் இன்னொருவரை கணவராக கருத ஒரு நாளும் உடன்படாது. மனோ, நான் சொல்றது கேளு. நீ வாழ வேண்டிய பெண். உன் முடிவை மாத்திக்க. என்ன பொறுத்த மட்டும் இனிமே வாழ்வு பிரச்சனைக்கே இடமில்லை. நான் இப்படியே இருந்து மடிய வேண்டியது. எனக்கு மரணம் தான் விடுதலை. என்னப்பா இது? இன்னும் தூங்கலையா நீங்க? இல்ல பார்த்திபா, நீ ஏன் என்னமோ சொல்லிருக்க. கொஞ்ச நாளா வீட்டுக்கே சரியா வரமாட்டேங்க. வந்தாலும் மிந்தி மாதிரி கலகலப்பா இருக்க மாட்டேங்க. நாம நினைக்கிறபடி எல்லாம் நடந்தா தானம்மா. இப்ப வருத்தப்பட்டு என்ன பண்றது? என்னடா சொல்ற? ஒண்ணும் இல்லையே. நாளைக்கு தம்பியோட கேஸ் இல்ல. நான் நாளைக்கு தான் முதல்ல வக்கீல் ஆஜராக போறேன். அதுக்காக தான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன். ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்லை. நீங்க போய் தூங்க. நீங்கள் தானே சித்ரான்கோவின் அக்கவுண்டன்ட்? ஆமா. உங்கள் கம்பெனி கணக்கு புத்தகங்களில் இருப்பதெல்லாம் உண்மையான கணக்கு தானே? பொய் கணக்கு எழுதும் வழக்கம் எங்கள் கம்பெனியில் கிடையாது. நான் சித்ரான்கோவின் குமாஸ்தா. உங்கள் ஆபீஸில் ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற நாட்களில் எப்பொழுது விடுமுறை விடுவார்கள்? சர்க்காராலே அனுமதிக்கப்பட்ட எல்லா நாட்களிலும் எங்களுக்கு விடுமுறை உண்டு. தவிர்க்க முடியாத சம்பவங்கள் ஏற்பட்டு அதனால் அந்த ஓய்வு நாட்களில் கூட ஆபீஸுக்கு வந்து வேலை செய்யும்படி சிப்பந்திகளுக்கு முதலாளி கட்டளையிட்டதுண்டா? இல்லை. நீங்கள் போகலாம். யுவர் ஆனர், இதுவரை விசாரிக்கப்பட்ட பிராசிகியூஷன் தரப்பு சாட்சிகளின் வாக்குமூலத்தின்படி சர்க்காரால் அனுமதிக்கப்பட்ட விடுமுறை நாட்களில் சித்ரான் கம்பெனியில் வேலையே நடப்பதில்லை என்றும் அவர்களுடைய கணக்கு புத்தகத்தில் எந்த விதமான பொய்க்கணக்கும் இல்லை என்றும் நிரூபிக்கப்பட்டு விட்டது. ஆனால் கடந்த ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி சுதந்திர தினத்தன்று மேற்படி சித்ரான் கம்பெனியாரால் பார்த்தசாரதி என்பவருக்கு ரூபாய் 35,000 பட்டுவாடா செய்யப்பட்டிருக்கிறது. அதன் முழு விவரம் கணக்கு புத்தகத்தில் பதிவாகி இருக்கிறது. உபச்சரி பணம் பெற்றுக் கொண்டவரின் கையொப்பமும் இருக்கிறது. இதோ
யுவர் ஆனர், யாருமே ஆபீஸுக்கு போகாத ஒரு நாளில், அதுவும் நிச்சயமாக லீவு கொடுக்கப்பட்டிருக்கும் சுதந்திர தினத்தன்று ஆபீஸில் இருந்து 35,000 ரூபாய் பட்டுவாடா செய்திருக்கிறார்கள் என்றால் அந்த பணம் எப்படி, யாரால் கொடுக்கப்பட்டது? என்னுடைய வாதமெல்லாம் அந்த பணத்தை முதலாளி தான் எடுத்தார் என்பதல்ல. ஆபீஸ் கட்டடம், பீரோ இவைகளை திறப்பதற்கு முதலாளியிடம் இருக்கும் இன்னொரு சாவியை பயன்படுத்தி வேறு யாராவது எடுத்திருக்க கூடும் என்பதுதான். அந்த பணத்தை சரவணன் தான் கையாடினார் என்பதற்கு இந்த வழக்கில் யாதொரு ஆதாரமும் இல்லை. எனவே கோட்டார் அவர்கள் தீர ஆலோசித்து இந்த வழக்குக்கு தீர்ப்பு கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். After perusing the prosecution side, there is considerable doubt that two the accused wouldn't have committed this offense. Therefore, I give the benefit of doubt to the accused and acquit